பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அவசரமான காதல் செய்தி என்ன அவர்கள் சைட்லேருந்து அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இது வந்து பைல் நம்பர் 1 இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் ஓகேயா. இது வந்து பைல் நம்பர் 1. அதே மாதிரி பைல் நம்பர் 2 வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் ஓகேயா. ரெண்டு ரெண்டு ஃபைல்லேருந்து ஏதாவது ஒரு ஃபைல்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸ்டோன் வச்சு கூட நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகேயா. ஹாய் ஃபைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்களோ அவங்க தான் ஃபைல் நம்பர் 1. இந்த ரீடிங் வந்து உங்களுக்கானது. உங்கள் நபர்கள் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய காதலில் அவசரமான செய்தி என்ன அவங்க சைட்லேருந்து அப்படின்றது தான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகேயா. நாம் இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, உங்கள் நபர்கள் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய காதலில் அவசரமான செய்தி என்ன அவங்க சைட்லேருந்து அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நபர்கள் வந்து இன்னுமே ஒரு சில கட்டுப்பாடுக்குள்ளே இவங்க உணர்வுகளை வச்சு கொண்டிருக்க மாதிரி இருக்குது. இந்த கட்டுப்பாடுக்குள்ளே உணர்வுகளை வச்சுட்டுருக்கேன் அப்படின்றதும் இவங்க வந்து அந்த பழைய விஷயத்தை இன்னுமே பிடிச்சிட்ருக்காங்க அப்படின்றது சொல்லலாம். ஓகே, அது எதை பற்றி அப்படின்னா, இந்த காதலில் இவங்க நடந்து கொண்ட சில நடவடிக்கைகள் தான். ஓகே, அதில் எப்படி இருக்குன்னா, இப்போ சில விஷயத்தில் வந்து இவங்க ஒத்துக்கொள்கிறதுக்கு தயாராக இல்லை. அதே மாதிரி சில விஷயத்தை தெளிவுபடுத்தவும் இவங்க தயாராக இல்லை அப்படின்ற சந்தர்ப்பத்தில் இவங்க எஸ்கேப் ஆகி ஓடிட்டா போதும் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்க மாதிரி தான் இருக்குது. அதாவது நான் இந்த மாதிரி கமிட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன், இதை வந்து நான் இந்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சேன், ஆனால் என்னால் இந்த விஷயத்த வந்து இதுக்கு மேலே வந்து தொடர முடியும் அப்படின்னு எனக்கு இங்கே நினைக்க தோணலை அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போது இவங்க இந்த இடத்துல ஒரு சில நபர்கள் உங்களுக்கு கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் கொடுக்குற நேரம் வந்துருச்சு அப்படின்றதையும் தெரிஞ்சுட்டு இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் நகர்ந்து போகிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த நபர்கள் வந்து இப்போ காதலும் ஈர்ப்பும் வந்து எனக்கு கம்மியாகிடுச்சு, இல்லை அவங்களோட விஷயங்கள்லாம் வேறு பக்கம் டைவெர்ட் ஆகுது அப்படிங்கும்போது இதை ஓப்பனாக சொல்லாமல் நீங்களே புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு உங்கள் நபர்கள் நினைக்கிறதுக்கான இது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த காதலில் வேண்டாம் அப்படின்னு நான் போகணும் அப்படின்னு நினச்சினா கூட என்னோட பார்ட்னராக இருக்க நீங்கள் வந்து இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுட்டு அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நீங்கள் ஒத்து வரணும் அப்படின்ற மாதிரி இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, ஏன்னா இங்கே பார்க்கும்போது உங்கள் நபர்களுக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கலாம். அது வந்து ஏஜை பொறுத்து இல்லைன்னா ஏதாவது ஒரு மதத்தை பொறுத்தாவது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ற சந்தர்ப்பத்தில் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே என்னால் போராட முடியாது அப்படின்ற மாதிரி. அப்போது இந்த காதலை நான் தவறான இடத்துல வந்து பண்ணிட்டேன், இப்போதைக்கு இதை வந்து என்னால் மாற்ற முடியாது அப்படின்ற மாதிரியும் இன்னும் நிறைய விஷயத்த இவங்க ஹைட் பண்ணுற மாதிரியும் தான் இருக்குது. ஆனால் இங்கே ஹைட் பண்ணுற விஷயம்லாம் அவங்கக்கிட்ட சொல்ல வராங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த காதலை வந்து நான் சரியான நபர் மேலே பிரயோகிச்சிருக்கணும், இந்த இடத்துல நான் தவறாக கூட பயன்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, இது மனசுக்குள்ளே இருந்தாலும் கூட இந்த விஷயம்லாம் நீங்களே புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றது தான் இவங்களோட எண்ணங்களாக இருக்குது. ஓகே, அதாவது இவங்க காதலில் வந்து சரியாக ஒரு தெளிவு கொடுக்குறாங்கல்ல, கொஞ்சம் ஏருக்கு மாறாக நடந்து கொள்கிறாங்க அப்படிங்கும்போதே நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்றது தான் அவங்களோட அதிகபட்ச ஆசையாக வந்து இருக்குது. ஓகே, இந்த நபர்கள் வந்து இதுக்கு முன்னாடி உங்க கூட நடந்து கொண்டதெல்லாம் ஒரு கற்பனை மாதிரி இந்த நபர்களுக்கு தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் கற்பனையில் இந்த காதலை உனக்கு கொடுக்குறேன், கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்றதையும் தாண்டி இந்த இடத்துல நிஜத்திலே உங்களுக்கான இடத்த உங்களுக்கே கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் இங்கே அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இவங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்லை செல்ஃபிஷாக தான் நடந்து கொள்கிறாங்க ரொம்ப அதிகமாக. ஓகே, இவங்க எப்படின்னா அவங்களோட அவங்களோட சுற்றி நிற்கக்கூடிய விஷயங்களையும் அவங்களோட அந்த கெத்துன்னு சொல்லுவோம்ல, அந்த விஷயம் வந்து கம்மியாகிடக்கூடாது அப்படின்றதுலையும் இந்த நபர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. இங்கே வந்து தேர்ட் பார்ட்டியோட இது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால இந்த நபர்களுக்கு வந்து இப்போ உங்கள் மேலே இருக்க காதல் வந்து ரொம்பவே கம்மியாகி அந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் மேலே காதல் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்றதுனாலையும் இந்த இடத்துல நீங்கள் என்ன தான் இப்போ உங்களுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கணும், நீங்கள் இதுக்கான ஒரு முடிவெடுக்கணும், இதுக்கான ஒரு சரியான தீர்வை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் கூட இந்த நபர்கள் அதுக்காக காது கொடுக்குறது இங்கே கொஞ்சம் கம்மி மாதிரி தான் இருக்குது. ஓகேயா. இதையும் தாண்டி நீங்கள் கேட்கும்போது இந்த இடத்துல உங்களையே காயப்படுத்திட்டு எஸ்கேப் ஆகுறாங்க அப்படின்றத வந்து என்னால் இங்கே காட்சலியை வந்து பார்க்க முடியுது.
இங்க பாக்கிக்க உங்க நபர்கள் நினைச்சாங்க அப்படின்னா, இவங்க எல்லா விஷயத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்ககிட்ட வந்துடலாம். ஆனா, இங்க வந்து அவங்களோட முழு கவனமும் இப்ப அந்த தேர்ட் பார்ட்டி மேல தான் இருக்கு அப்படின்ற பட்சத்தில, இவங்க வந்து இப்போ உங்க சம்மந்தமான விஷயத்துக்கு வந்து உங்க காதலுக்கும் சரி, இப்ப நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கும் சரி, ஒரு ஒரு தெளிவு குடுக்குறதுக்கும், அதில கவனம் செலுத்துறதுக்கும் இந்த நபர்கள் இப்போதைக்கு தயாராக இல்லை அப்படின்றத வந்து இவங்க இன்டைரக்ட்டா உங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம். அதாவது வேறு ஏதாவது பிரச்சனை, ஃபேமிலி விஷயம் இல்லன்னா இவங்களோட காதலுக்கு வந்து யாராவது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இல்ல இப்போதைக்கு வந்து நான் மனநிலையா கூட சரியில்ல. நான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி, ஏதோ ஒரு காரணத்த வந்து பொய் மாயைய வந்து இங்க உருவாக்கியிருக்கலாம். உங்ககிட்ட உருவாக்கிட்டு, இவங்களோட நோக்கமெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா வருது. தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி. அப்போ இங்க அ தேர்ட் பார்ட்டி எனர்ஜி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இவங்க ஒத்துக்கொள்றாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து துரோகம் பண்ணிட்ட மாதிரியும், உங்கள ஏமாத்திட்டு சீட் பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதுவும் இங்கே ஒரு சில நபர்களுக்கு வந்து அந்த கவலை இருக்க தான் செய்யுது மனசுக்குள்ளே. நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்கள் கூட வந்து நீண்ட ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண செஞ்சாலுமே கூட, இந்த அதே சமயம் இந்த தேர்ட் பார்ட்டிய மிஸ் பண்றதுக்கு வந்து இவங்க வந்து தயாரா இல்ல அப்படின்றதுனால, இவங்களோட ஞாபகங்களும் சரி, எல்லா விஷயமும் சரி, அந்த சைட்ல வந்து கொஞ்சம் அதிகமா குடுக்கலாம். ஆனா இங்க பார்க்கும்போது, அ என்னதான் நீங்க உங்க நபர்கள சுத்தி சுத்தி போவீங்க, விட்டுட்ற மாட்டீங்க. என்னதான் நடந்தாலும் நீங்க அவங்க கூட தான் ட்ராவல் பண்ணுவீங்க. எவ்வளோ காயத்த வேணாலும் தாங்கிக் கொள்வீங்க அப்படின்ற மாதிரி, இவங்க கொஞ்சம் அகங்காரத்துல இருக்கலாம். ஓகே. ஸோ அப்படி இருக்கிறதுனால கூட, என்னதான் பண்ணாலும் நீங்க கூட தானே ட்ராவல் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி இங்க டபுள் ட்ராக்ல வந்து மூவ் பண்ற மாரி தான் இருக்கு. அதாவது உங்க கூடயும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு, உங்கள அதே இடத்துல காக்க வச்சுட்டு, இல்ல இன்னும் ஒரு கமிட்மெண்ட் குடுக்காம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி, இல்ல நியூ பிகினிங் பண்ணிக்கொள்றேன், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிக் கொள்றேன், இல்ல நான் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அதுலலாம் ஸ்ட்ராங் ஆகிட்டா தான் என்னால காதலுக்கு வந்து ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு உங்கள ஏதாவது மைண்ட் வாஷ் பண்ணிட்டு, அதே சமயம் இந்த தேர்ட் பார்ட்டி கூட எப்படிலாம் நியூ பிகினிங் பண்ணலாம் அப்படின்றதுல இந்த நபர்கள் கவனம் செலுத்தக்கூடியதா இருக்கும். ஓகே. ஸோ இத வந்து இன்டைரக்ட்டா உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, இங்க நீங்க வந்து அத முழுசா நம்புறீங்களான்னு கேட்டா, இல்ல நீங்க உங்க சைடு வந்து போராடிட்டு தான் இருக்கீங்க. உங்களோட போராட்டம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்றது, அந்த நபர்கள ஈர்க்கிறது, ஒரு மன்னிப்பு கேட்கறது, இல்ல அங்கால போய் கெஞ்சுறதா கூட இருக்கலாம். அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன முடியுமோ அத ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா, இந்த நபர்களால முழு கவனத்தையும் குடுக்கல அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஆக மொத்தத்துல இங்க ஒரு சிலரோட நபர்கள் வந்து ஃபுல்லாவே மூவ் ஆன் ஆகி போன மாதிரி தான் இருக்கு. ஏன்னா, இங்க ஒரு சில நபர்களால ஒரே நேரத்துல 2 பக்கமும் வந்து இவங்களால செயல்பட முடியல. ஓகேயா? அப்போ இந்த மந்தநிலை அப்படின்றது ஏதாவது ஒரு பக்கம் வந்து ஆகிடுது. ஒரு பக்கம் கவனம் செலுத்தும்போது, இன்னொரு பக்கம் ஆகிடுது. அப்போ இங்க ஒரு சில நபர்கள் செல்ஃபிஷ்ஷா சில விஷயத்த நான் எதிர்பார்க்குறேன். ஸோ, இந்த விஷயம்லாம் அங்க கிடைக்குது அப்படின்றதுனால, நான் அங்க தானே அஃபெக்ட் போட்டாகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ, அப்படி பார்க்கைக்க 2 சைட்ல ஏதாவது ஒரு சைட கட் பண்ணி விடணும் அப்படின்ற எண்ணம் வந்து உங்க நபர்களுக்கு அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இவங்க அதெல்லாம் ரொம்ப டீப்பா நைட்ல யோசிக்கிறாங்க. ஓகே. இத எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னு. ஓகேயா? ஸோ இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களோட நபர்களோட ட்ராவல் பண்ணிக்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த கட் பண்றது அப்படின்ற எனர்ஜி உங்க கூடயா, இல்ல தேர்ட் பார்ட்டி கூடயான்னு தனிப்பட்ட நபர்கள்ல தனிப்பட்ட லைஃப்ப பார்க்கைக்க உங்களுக்கே ஒரு சில விஷயம் புரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, இவங்க இப்போ இருக்க சூழ்நிலைக்கு வந்து காசு அந்த மாதிரி விஷயத்துக்கு உங்க நபர்கள் இம்பார்ட்டன்ட் குடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அப்போ இவங்க ஸ்திரமான ஒரு வாழ்க்கைய தான் விரும்புறாங்க. ஓகே. நான் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் இந்த இடத்துல வந்து எந்த கஷ்டமுமே படாம இருக்கணும். அப்படி இருக்கிறதுக்கு நான் எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ, அதுக்கான ஸ்டெப்ப தான் எடுத்து வச்சுட்டு போறாங்களே தவிர்த்து, இங்க உண்மையான மனசுக்கும், இந்த காதலுக்கும், ஈர்ப்புக்கும் இவங்க இது குடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. மற்றபடி இங்க வந்து ஹர்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியுது. ஆனாலுமே அவங்க அதிகாரத்துல இருந்து தாழ்ந்து வந்து இந்த விஷயத்துக்காக நான் ஃபைட் பண்ண தயாரா இல்ல அப்படின்றது வந்து இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா இவங்க செய்ற விஷயத்துல எந்த விஷயமுமே நியாயம் கிடையாது அப்படின்றது வந்து இவங்களுக்கு தெரிய தான் செய்யுது. இருந்தாலும் இவங்களுக்கான ஒரு ஸ்திரமான ஃபேமிலிய உருவாக்கிக் கொள்ளணும் அப்படின்றதுல இவங்க மொத்த கவனமும் செலுத்தலாம். ஓகே. ஸோ மேபி அந்த தேர்ட் பார்ட்டி சைட்ல காசு அப்படின்ற விஷயங்கள்லாம் அதிகமா இருக்கு அப்படின்றதுனால கூட, இவங்களுக்கு ஹேப்பி ஃபேமிலிய வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்ற எண்ணமும் நம்ம ஜாலியா இருக்கலாம். எல்லாமே எந்த விஷயம்லாம் இழந்தாங்களோ, அந்த விஷயத்தெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கான வாய்ப்பாவது கிட்டும். அதுக்கான வழி கிட்டும். ஸோ அதனால நான் இந்த விஷயத்துக்கு வந்து தயாராகுறேன். இதுக்காக ஃபைட் பண்ண நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி, இவங்க இறங்கி சில விஷயங்கள பண்ணிட்டு இருக்க மாரி தான் இருந்துட்டுருக்கு கரண்ட்லி பார்க்கைக்க.
ஏன்னா தனிப்பட்ட ரீதியா இங்க பாக்கிக்க அவங்க ரொம்பவே பிஸியா ஒர்க்ல கவனம் செலுத்துற மாதிரியும், ஃபேமிலி சைட்ல கவனம் செலுத்துற மாதிரியும், இல்ல ஃபேமிலிக்காக நான் உழைச்சிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு எனி ரீசன் வந்து சொல்லியிருக்கலாம். ஆனா, இந்த இடத்துல முழு கவனமும் எங்க இருக்கு அப்படின்னா, இவங்கள வந்து எப்படியெல்லாம் இன்னும் கொஞ்சம் உயர்த்தி கொள்ளலாம், எப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம் எல்லா விஷயத்துலயும் அப்படின்றதுலயும், இப்ப இவங்களோட திருமணத்துக்காக ஒரு சிலர் வந்து இப்ப ஒர்க் பண்றதா இருக்கட்டும், இல்ல அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயத்துல கவனம் செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் உங்க நபர்கள் உங்களுக்காக மறைவா மனசுக்குள்ள வச்சிருந்து ரகசியமா சொல்ல நினைக்கிற விஷயங்கள். மெசேஜ். ஓகே. ஹாய் பெல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங். ஸோ உங்கள் நபர்கள் மனசுக்குள்ளே வந்து எந்த மாதிரி விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அதாவது உங்களுக்காக கொடுக்கக்கூடிய அவசரமான காதல் செய்தி என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகேயா? ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதிய தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதாவது புதிய தொடக்கம் அப்படின்றது எதில் வருது அப்படின்னா, உங்களோட நபர்கள் வந்து இப்போதைக்கு உங்களோட தொடர்பு இல்லை, முழுசாவே உங்களை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகியெல்லாம் போயிட்டுருக்காங்க அப்படின்னா, இந்த நபர்கள் மீண்டும் வந்து உங்களை இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ எந்த விஷயம்லாம் நீங்கள் இது வரைக்கும் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் திரும்ப தோங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இழந்த காதல் மீண்டு பெறுதல் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்திக்க சில விஷயத்தில் வந்து இந்த நபர்கள் வந்து கவனம் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஓகேயா? ஸோ உங்களோட செய்கையில, இல்லோட உங்க பேச்சுல, ஏதோ சில விஷயத்துக்கு மதிப்பு கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். அப்போது ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க உங்கள ஒரு முட்டாள் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, இந்த பிரிவுங்கிற சந்தர்ப்பம் இருக்கும்போது, கண்டிப்பா இந்த நபர்கள் வந்து ஒரு சில விஷயத்த வந்து புரிஞ்சு கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேயா? ஸோ அந்த புரிஞ்சு கொண்டிருக்கேன் அப்படின்றதுனால தான் இங்க நியூ பிகினிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து குடுக்குறாங்க. ஓகே. அதாவது நான் இப்போ புதுசா வந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இது எங்காலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி யோசிச்சு கொண்டிருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்போ இந்த நபர்கள் அவங்கள அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது விட்டு போன விஷயங்கள். இப்போ நீங்க வந்து உங்க நபர்கள் உங்ககிட்ட மீண்டும் வர்றாங்க அப்படின்னா, இதில வந்து பெரிய பங்களிப்பு என்ன பண்ணியிருக்குன்னா, இதில லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்லைன்னா மேனிஃபெஸ்டேஷன் தான் ஒர்க் ஆகுது அப்படி சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல லவ்வர்ஸ் அந்த உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் உள்ள அந்த ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷனை வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்டேஷனோ சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் நபர்கள் உங்கள் சைடு ஈர்த்துட்ருக்கு அப்படின்ற விஷயம் வந்து இங்கே விளங்குது. ஓகே. அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறதுனால தான் இந்த காதல் உங்களை நோக்கி வருது அப்படின்றத 100க்கு 100% இங்கே சொல்ல முடியும். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட எண்ணங்களில் வந்து என்னவா இருக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து இவங்களை எதிர்பார்த்து தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, கதைக்கிறீங்க, கதைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இவங்களோட எண்ணங்கள்ல என்ன கிளம்பிட்டுருக்கு அப்படின்னா, இந்த விஷயத்த நான் இதுவரைக்கும் சொல்லல. ஆனா, இப்போ சொல்லணும்னு காத்துட்ருக்கேன். அதுக்கான சரியான சந்தர்ப்பம் வரும்போது, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த நபர்கள் ஏங்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அப்போ இவங்க வந்து அவங்க மனசுக்குள்ள இருக்க அந்த ஏக்கத்த உங்ககிட்ட வெளிப்படுத்துறதுக்கான புதிய விதமான சூழல் வந்து அமையும். ஓகேயா? ஸோ அப்போ இப்போ வந்து அவங்க வந்து இருக்க அந்த சூழ்நிலை வந்து அவங்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய மாதிரி இருக்கலாம். அதாவது ரொம்ப பர்டனா ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களும் நினச்சிட்டே இருப்பீங்க, இந்த பிரிவில் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளை பற்றின தோற்றம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக இருக்குது. அப்போ இந்த நபர்களுக்கு வந்து அங்கால என்ன எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, நான் வந்து எப்படியாவது சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த பிரிவை வந்து என்னால் தாங்கிக் கொள்ள முடியலை, எப்படியாவது இந்த விஷயத்த இந்த நியூஸை சொல்லணும், ஆனால் அது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி டென்ஷன் வந்து இருக்கலாம். இல்லை மீண்டும் அந்த நபர்கள் வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா, நீங்கள் அதே மாதிரி முக்கியத்துவத்தை கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு ஒரு சில குழப்பங்கள் வந்து இருக்கலாம். ஆனால் என்ன நடந்தாலும் சரி இதுக்கப்புறம் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் முன்னிட்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்க தான் செய்யுது. ஓகேயா? உங்களோட நபர்கள் இங்கே ஒரு சிலர் வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்காக உங்களை கூப்பிடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே வந்து ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கிறதுனால அவங்க இங்கே வர்றதும் தாண்டி இங்கே நீ வர்றியா, நான் அந்த விஷயத்த உன்னிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி அந்த மனசுக்குள்ளே இருக்க விஷயத்த பகிர்ந்து கொள்றதுக்கு இவங்க என்ன பண்ணணுமோ அதுக்கான ஸ்டெப் வந்து எடுத்து வைப்பாங்க. ஓகேயா? ஏன்னா இங்கே வந்து இது வரைக்கும் அவங்க எதுவும் பண்ணி இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்காக அப்படின்னு நினச்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க
பண்ணியிருக்காங்களோ அந்த மிஸ்டேக்கெல்லாம் மாற்றிக்கொள்ளணும் அப்படின்றதும் அவங்க பண்ணின ஒரு சில தவறுகளும் இந்த நபர்களுக்கு தெளிவாகுது. ஓகேயா? அப்போது எனக்கு இங்கே எப்படி பாக்கிக்கும் தெரியுது என்னன்னா, இங்கே ஒரு புதிய தொடக்கம் அப்படின்னு தெரியுது. இது வந்து காதல் அப்படின்றதையும் தாண்டி இது ஒரு திருமண பேச்சுவார்த்தையாக கூட இருக்கலாம். அதாவது இதுவரைக்கும் நான் அப்படிலாம் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் காதல் அப்படின்னு எடுத்துகிட்டு போனதையும் தவிர்த்து இது ஒரு திருமணம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகலான்னு. ஆனால் இங்கே ஒரு சிலர் வந்து ரொம்ப வேகமாக இது சொல்லுவாங்களான்னு கேட்டால் இல்லை. வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா, அடுத்த கட்டத்தலாம் ரொம்ப மெதுவா தான் எடுத்து வைப்பாங்கன்றது வந்து இங்க தெரியுது. ஏன் அப்டின்னா, அவங்க மனசுக்குள்ளேயே அந்த கன்ஃப்யூசன் இருக்கலாம். அந்த ஒரு இல்லூஷன் மாதிரி இருக்கலாம். என்ன இதெல்லாம் சரி வருமா? நம்ம சரியானது தான் பண்ணிட்டுருக்கோமா? அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெளிவுபடுறதுக்கு வந்து அவங்களுக்கு டைம் எடுத்துக்கொள்ளும். ஓகேயா? இங்க ஒரு சிலருக்கு. மத்த ஒரு சில பார்ட்னர் தான் ரொம்ப வேகமா வந்துட்டுருக்க மாதிரி தான் இருக்கு. இந்த நியூஸ குடுத்துடணும் அப்படின்னு. இங்க ஒரு சிலர் தான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மெதுவா வர மாதிரி இருக்கு. ஏன்னா, இங்க அவங்க என்ன பண்ணினாங்க? என்ன மிஸ்டேக் பண்ணினாங்க? அப்படின்றதே தெரியாம ஒரு ஆர்கியூமெண்ட்டோ, ஒரு சண்டையோ வந்திருக்கலாம் அவங்களுக்குள்ள. ஸோ, அப்ப இவங்க நினைக்கிறாங்க, மீண்டும் வந்து அந்த விஷயத்த நான் எப்படி சொல்லி இங்க புரிய வைக்கிறது? அது எப்படி ஒரு சரிக்கு சமமா அந்த விஷயத்த கதைச்சு அதில ஒரு தீர்மானத்த வந்து எடுத்துக்கொள்றது அப்படின்றதுல வந்து இவங்களுக்கு குழப்பம் இருக்கலாம். ஏன்னா, அவங்க நடந்த விஷயத்த வந்து மறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அப்படிங்கிறதுனால இவங்க கொஞ்சம் டீப்பா வந்து சிந்திக்க செய்கிறாங்க. இப்போ போய் கதைச்சா நம்ம வந்து வேறு ஏதாவது விஷயத்துக்காக கதைக்கிறோம் அப்படின்னு நினச்சிருவாங்க அப்படின்னு, இல்லை நீங்கள் அந்த விஷயத்த தப்பாக எடுத்துக்கொள்ளுவீங்க அப்படின்றதுக்காகவும், இங்கே கொஞ்சம் மனசளவில் ஒரு சிலமான சங்கட்டமான ஒரு சூழ்நிலையை உங்கள் நபர்கள் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்கே அவங்களோட எண்ணங்களும் மெசேஜும் மைண்ட் ரீட் பண்ணிக்க என்ன தோணுது அப்படின்னா, வந்து கதைக்கணும், பேசணும், இந்த விஷயத்த நான் ஒரு புது தொடக்கமா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இது சாத்தியமான்னு தெரில அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இவங்க இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, இல்ல வேற யார்கிட்டயோ ஹெல்ப்பெல்லாம் கேட்குறப்போலாம் எனக்கு இங்க தெரில. என்ன நடந்தாலும் சரி இது நானே பார்த்துக்கொள்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால தான் என்னமோ இவங்களுக்கு ரொம்ப ஒரு டிப்ரஷன் மாதிரி ஃபீல் ஆகலாம். ஏன்னா, இதுக்கு முன்னாடி அந்த தேர்ட் பார்ட்டி அப்படின்ற விஷயம் இருக்கிறதுனால கூட உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கலாம். ஸோ, அப்படி பார்க்கைக்க, இங்க திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ, இல்ல வேற யாராவது வச்சோ, இவங்க எந்த விஷயத்தையும் பண்றதுக்கு தயாரா இல்ல அப்படின்றது மட்டும் இங்க தெளிவா தெரியுது. ஓகே. ஸோ, என்னதான் கதைக்க வரேன், என்னதான் உங்ககிட்ட பேச வரேன் அப்படின்னா கூட, அந்த நபர்களாவே தான் வந்து கதைப்பாங்களே தவிர்த்து, இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டியோ வேற எதுவும் விஷயத்த வச்சு வந்து இந்த நபர்கள் கதைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்றதுனால, இங்க ஒரு சில நபர்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவா அவங்க சைட்லேருந்து ஸ்டெப் எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்காம். ஓகே. அதான் இந்த இடத்துல நான் புதிய தொடக்கத்த தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட, நான் கொஞ்சம் இங்க பொறுமையா தான் வருவேன் அப்படின்ற மாதிரி இவங்க எனர்ஜிகள் ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்துட்டு வர்ற மாதிரி தான் இருக்கு. இங்க ஒரு சிலருக்கு ஓகே. ஆனா கண்டிப்பா எப்படியோ குட் நியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்ல அப்படின்றது மட்டும் இங்க தெளிவா தெரியுது. ஓகே. ஸோ தெளிவா பேசணும், ஸ்ட்ராங்கா பேசணும் அப்படின்றதுக்காக கூட இந்த கொஞ்சம் தாமதங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து காட்டலாம். ஆனா, அந்த தாமதங்களும் நல்ல விதமா போயிட்டு முடியறதுக்கான வாய்ப்பு தான் ஏற்படுத்தும். ஓகேயா? அதாவது அ இப்ப எப்படி கதைச்சா, எப்படி இந்த நபர வந்து கையாளலாம் அப்படின்றது தெரிஞ்சுட்டு உங்க நபர்கள் மூவ் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. ஸோ இதுதான் ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னாலும், இந்த ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம, அ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேயா? ஸோ பாய். டேக் கேர்.